வணக்க மக்களே, வெல்கம் டு தி அட்வென்ச்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போகிறது ஹரிகதா சம்பவாமி யுகே யுகே அப்படின்ற ஒரு தெலுங்கு வெப் சீரிஸோட ரிவ்யூ. இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. இந்த சீரிஸ்ல மொத்தமா 6 எபிசோட்ஸ் இருக்கு. ஒரு எபிசோடுமே ஆவரேஜா ஒரு 30 மினிட்ஸ் டியூரேஷன், ஒரு மினி சீரிஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்த சீரிஸ் ஒரு கிராமத்துல நடக்கக்கூடிய தொடர் கொலைகள், அந்த கொலைகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு சீரிஸ் தான். ஆக்சுவலா இந்த கிராமத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு டைமும் கூத்து நடக்குது இல்ல, அந்த கூத்துக்கு அப்புறமாட்டு இந்த கொலைகள் அப்படின்றது நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. இந்த கொலைகள் எல்லாம் தெய்வம் தான் பண்ணுது அப்படின்ற மாதிரி அந்த ஊர் மக்கள் நம்புறாங்க. அந்த டைம்ல தான் ஸ்ரீகாந்தோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மர்மமான முறையில இறந்து போயிடுறாரு. ஸோ இதை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக ஸ்ரீகாந்த் களமிறங்குறாரு. ஆக்சுவலா ஸ்ரீகாந்தை பொறுத்த வரைக்கும் தன்னோட மனைவியை ஒரு இன்சிடென்ட்ல இழந்திருப்பாரு. அண்ட் இவருக்கு ஒரு மகள் இருப்பா. அண்ட் இவரும் இன்னும் கொஞ்ச நாள்ல இறந்துருவாரு அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல தன்னோட நண்பரையும் இழந்திருப்பாரு. ஸோ தன்னோட நண்பரோட மறைவுக்கு காரணம் என்ன, இந்த சீரியல் கில்லிங்கான ரீசன் என்ன, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பிளாஷ்பேக் என்ன, டுவர்ட்ஸ் தென் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றத இந்த சீரிஸோட கதை. இந்த சீரிஸோட ஸ்டார்டிங்கை பார்க்கும்போது ஒரு பயங்கரமான சூப்பர் நேச்சுரல் த்ரில்லரா இந்த கதை இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. அதுக்கேற்ற மாதிரி தெய்வமே கொலை பண்ணுது அப்படின்ற மாதிரியான சீக்வன்சஸ் எல்லாம் அமைச்சிருப்பாங்க. அதுக்கும் அந்த டிராமா ட்ரூப்புக்கு என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியும் இருந்துட்டே இருக்கும். பேரலா பாத்தீங்கன்னா ஒரு பையனோட கதையுமே காட்டிட்டே வருவாங்க. அவன் ஒரு மாதிரி ஜாதி ரீதியா ஒதுக்கப்பட்ட ஒரு பையனா இருப்பான். சோ அவன் எப்படி இந்த கதையோட லிங்க் ஆகுறான், அவன் பயங்கர வியர்டா நிறைய விஷயங்கள் பண்றான், அதெல்லாம் ஏன் அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பில்டப் ஸ்டார்டிங்ல கிரியேட் பண்ணுவாங்க. பட் இது எல்லாத்தையும் பக்காவா கிரியேட் பண்ணிட்டு இதுக்கான விடை ஒரு நார்மல் ரிவெஞ்ச் தான். அதுவும் ஒரு 90s காலகட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் மாதிரியான ஒரு சம்பவத்தை காட்டியிருப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் 2 ரிவெஞ்சுமே அந்த மாதிரியான ஒரு சீக்வன்ஸா தான் அமைச்சிருந்தாங்க. அதெல்லாமே இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா யோசிச்சு இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியிருந்திருக்கலாம். ஆல்சோ அந்த ரிவெஞ்ச் மோட்குள்ள போனதுக்கு அப்புறமே இந்த கதை ரொம்பவே ஒரு நார்மல் மோட்குள்ள போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். அது வரைக்கும் கொடுத்த பில்டப் அப்படின்றதெல்லாம் ஒரு மாதிரி புஷ்னு போன மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான சீரிஸ் தான். என்னோட ரேட்டிங் இந்த சீரிஸ்க்கு 2.75 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுல சில காட்சிகள் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.